என்னப்பா இது? இந்த மரம் ஃபுல்லா மண்ணா இருக்கு. இங்க கரையான் இருக்கு இல்லையா? கரையான் வந்து இந்த மாதிரி மண்ணை வச்சு புத்து மாதிரி கட்டிட்டு போய் இந்த மரத்தோட சூப்பர்ஃபிஷியல் லேயரை மட்டும் உணவை எடுத்துக்குது. அதுல இருக்கிற செல்லுலோஸ் மட்டும் உணவா எடுத்து பயன்படுத்திக்குது. அதுக்காக தான் இந்த மாதிரி மண் கட்டிட்டே போகுது. மரங்களுக்கு இந்த மாதிரி கரையான் தொற்று வராம இருக்கிறதுக்கு சுண்ணாம்பு தண்ணியில கலந்து இந்த மாதிரி ஒரு 4 அடிக்கு வந்து அடிச்சு விடலாம். இதே மாதிரி தாங்க பூஞ்சை காளான் நம்ம உடம்புலையும் இதே வேலையை செய்யுது. இதுக்கு பேர் தாங்க படர்தாமரை. இதுல என்னென்ன அறிகுறிகள் இருக்கு அப்படின்னா, வட்ட வடிவ பேட்சஸ். அதாவது ஒரு புள்ளியில ஆரம்பிச்சு அதோட பார்டர் மட்டும் அந்த பூஞ்சை காளான் சாப்பிட்டுட்டே போகும். அதனால பார்க்கறதுக்கு வட்ட வடிவில் இருக்கிறதுனால இதுக்கு பேர் படர்தாமரைன்னு சொல்றாங்க. இதுல அரிப்பு இருக்கும், எரிச்சல் வந்து சிவியரா இருக்கும். எந்தெந்த இடத்துலலாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடம்புல எங்க வெப்பம் இருக்கோ, ஈரப்பதம் அதிகமா இருக்கோ, அந்த இடத்துலலாம் வரும். உடம்புல எல்லா இடத்துலயும் ஒரே மாரி ஃபங்கஸ் தான் இருக்கா அப்படின்னு கேட்டா இல்ல. ஒவ்வொரு ஏரியாவுலயும் ஒவ்வொரு விதமான ஃபங்கஸ் இருக்கு. அதுக்கு தகுந்த மாரி அறிகுறிகளும் பார்த்தீங்கன்னா வேறுபடும். யாருக்கெல்லாம் இது வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி குறைவா இருக்கிறவங்களுக்கு அதிகமா வரும். சிறு வயசு பசங்களுக்கு, டயபெட்டிக் பேஷண்ட்ஸுக்கு அதிகமா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இறுக்கமான ஆடை அணியிறவங்களுக்கு இது அதிகமா வருது. எப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த உள்ளாடைகள்ல இருக்கிற எலாஸ்டிக் ஸ்கின்னுல வந்து உரசி, உரசி அந்த இடத்துல ஒரு சிராய்ப்பு உருவாக்கிருது. அந்த சிராய்ப்புல இந்த ஃபங்கஸ் தொற்று ஏற்பட்டுருச்சு அப்படின்னா, அங்கிருந்து அப்படி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பரவி மற்ற இடங்களுக்கும் பெரிதா வர ஆரம்பிச்சுரும். இதே பூஞ்சை தொற்று தலைப்பகுதியில முடியோட வேர்க்கால்கள பாதிச்சுது அப்படின்னா, அதுக்கு பேரு புழுவெட்டு அப்படின்னு சொல்றோம். இந்த பூஞ்சை உடம்புல எங்க இருந்தாலும் தொடர் தீவிர சிகிச்சை எடுத்துக்கிட்டா மட்டும் தான் முழுமையான நிவாரணம் கிடைக்கும்.